வணக்கம் நட்பூக்களே, நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அப்புறம் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவியுங்க. அண்ட் கதையை பிடிச்சவங்க ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, கதைக்குள்ளே போவோமா? ரணமும் தேனல்லவா, அத்தியாயம் 23. அலுப்பு தீர வெந்நீரில் குளித்துவிட்டு வந்த ஆதினியை இரு வலிய கரங்கள் பின்னிருந்து அணைத்தன. அவளுக்கு தெரியும், இன்று தங்களது காதல் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறப் போகிறதென்று. காதலை உணர்ந்திருந்தாலும் இருவரும் தாம்பத்திய பாடத்தை சுவைக்காமல் விலகித்தான் இருந்திருந்தனர். இன்று காலையிலிருந்து கணவன் காட்டிய நெருக்கமும், யாரும் அறியாத போது இடையே கிள்ளிவிட்டு சென்ற கரங்களும், அவ்வப்போது தேவையே இல்லாமல் முத்தமிட்டு விலகிய உதடுகளும் சொல்லாமல் சொல்லியிருந்தன அவனது மோகத்தை. அறைக்குள் நுழையும் போதே இருவரின் மனதிற்குள்ளும் எதிர்பார்ப்பு இருந்தது. கணவனை ஏறிட்டு நோக்க முடியாமல் நாணம் தடுக்க அவள் நுழைந்தவுடனேயே குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள். ரிஷி, நீங்க குளிக்கலையா? சேர்ந்து குளிக்கலாம்னு நினைச்சேன், நீதான் விட்டுட்டு போயிட்டியே. கணவனது பதிலில் முகம் சிவைக்க இதழ்களை கடித்து கொண்டாள். தோல் வளைவில் பதிந்திருந்த அவனது உதடுகள் கழுத்தில் இறங்கி முத்தாரத்தை சூட்ட ஆரம்பித்தன. வயிற்றில் பதிந்திருந்த கரங்களோ முதல் முறையாக பெண்ணவளின் மேனியில் சற்று முன்னேறி தங்களது எல்லைகளை கடந்தன. நிற்க முடியாமல் தொய்ந்தவளை கைகளில் அள்ளிக்கொண்டு மஞ்சத்தை நோக்கி நடந்தான் அந்த காதலன். எதிர்பார்ப்புகளும் நாணமுமே அவளது உணர்ச்சிகளை கண்டபடி தூண்டிவிட்டிருக்க, முகமோ ரோஜா பூவாய் சிவந்து போயிருந்தது. இதழ்களை கடித்தபடி விழிகளை மூடி மூக்கு நுனி வரை சிவந்து போய் படுத்திருந்த மனைவியை கண்டவனுக்குள் மோகம் பெருகியது. அவனை பித்தனாக்குவதே அந்த முகச்சிவப்புதான். கோபப்பட்டாலும் சரி, வெட்கப்பட்டாலும் சரி, முகமோ இளரோஜா வண்ணத்தில் நிறம் மாறிவிடுகிறது. அவளருகே சரிந்து படுத்தவனின் விரல்கள் அவள் நெற்றியிலிருந்து கோடிழுத்தது. இமைகளை தாண்டி நாசியில் பயணித்து அழுந்தமடிந்திருந்த செவ்விதழ்களில் வந்து நிலைத்தது. கட்டை விரல் கொண்டு மென்மையாய், மிக மென்மையாய் அவளது இதழ்களை பற்களின் பிடியிலிருந்து விடுவித்தான் அந்த கள்வன். குனிந்து இதழ்களை கவ்விக்கொண்டவனுக்குள் தாபம் பெருக, கரங்களோ அவளது மேனியில் அலைப்பாய்ந்தது. இதுவரை தீண்டாத இடங்களை இன்று கணவனின் கரங்கள் தீண்டிச் செல்லவும், பெண்ணவளுக்குள் எரிமலையின் சீற்றம். இதயம் தடதடவென துடித்துக்கொள்ள மூச்சு வாங்கியவளின் மேனி நடுங்கியது. மனைவியின் நடுக்கத்தை உணர்ந்தவன் அவளது இதழ்களிலிருந்து விலகி பெண்ணவளின் முகம் நோக்கினான். விழித்திருந்து பார்த்தவளின் பார்வையில் அப்பட்டமான மயக்கம். ரிலாக்ஸ்மா, இதுக்கே நடுங்கினால் நான் எப்படி முன்னேற முடியும்? அவள் விழிகளை பார்த்து படுக்கையறை ரகசியம் பேசியவனின் ஹஸ்கி வாய்ஸில் அவளுக்குள் மீண்டும் ஒரு பூகம்பம். நாணத்துடன் உணர்ச்சிகளும் மேலிட கணவனை இழுத்து தன் மார்போடு பூட்டிக்கொண்டாள் அந்த காரிகை. மெலிதாய் சிரித்து கொண்டவனின் உதடுகள் தன் முன் விரிந்த சொர்க்கலோகத்தில் புதைய, ஐயோ, அலறிப்போய் அவனை விலக்க பார்த்தாள் அவள். அவன் விலகினால்தானே? போதையை வாரி வழங்கிய அந்த இடத்திலிருந்து பிடிவாதமாய் விலக மறுத்துவிட்டான். கரங்களும் உதடுகளும் நடத்திய இன்பத் தாக்குதல்களில் அவள்தான் தன் எதிர்ப்பை கைவிட்டு அவனிடம் சரணடைய வேண்டியதாய் போயிற்று. மெல்ல மெல்ல அவளை தன்வசமாக்கியவன் தனக்கு தடையாய் இருந்த காரிகையின் ஆடையை விலக்க முயல, அவளது கரங்கள் பலவீனமாய் அவனை தடுக்க முயன்றன. சட்டென்று குனிந்து அவள் இதழ்களில் முத்தமிட்டவன் அவள் மயங்கிய நேரத்தில் தான் நினைத்ததை சாதித்து கொண்டான். ஐயோ ரிஷி! பதறிப்போய் போர்வையை இழுத்து மூடியவளின் போர்வைக்குள் புகுந்தவன் அவளை சிவக்க வைக்கும் பணியை செவ்வனே செய்தான். தீண்டி தீண்டி அவன் எழுப்பிய உணர்வுகளின் போராட்டத்தை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இதுவரை உணராத உணர்வுகள், இதுவரை காணாத மாய உலகங்கள். அவளை இருகரம் நீட்டி வாவென்று அழைக்க பெண்ணவள் திண்டாடித்தான் போனாள். அவன் முரட்டுத்தனமாக கையாண்டிருந்தால் கூட இத்தனை அவஸ்தை இருந்திருக்காதோ என்னவோ. ஒவ்வொரு மடலாய் அவிழ்ந்து மனம் பரப்பும் மலரைப் போல மென்மையாய், மிக மென்மையாய் அவளது பெண்மையை மலரச் செய்தவனின் பொறுமையில் அவள்தான் புயலாகி போனாள். ரிஷி! தாளமாட்டாதவளாய் பூமேனியாலை கொந்தளிக்க வைத்த பிறகுதான் அவன் தன் உணர்வுகளுக்கு வழிவிட்டான். அனைத்திலுமே அவன் மென்மைதான். ஒரு இடத்தில் கூட அவன் வன்மையாய் அவளை கையாண்டிருக்கவில்லை. இந்த மென்மைதான் அவளுக்கு பெரும் அவஸ்தையாய் போய்விட்டது. மிரண்டு விழித்தவளின் கரம் பற்றி மெல்ல அணைத்து அவன் முன்னேற இருவரும் சுகமாய் தாம்பத்திய உலகிற்குள் அடியெடுத்து வைத்தனர். களைத்து களைந்து கலந்து ஓய்ந்தவர்கள் உறங்க ஆரம்பித்த போது இருவரது முகங்களிலுமே காதல் சுகமாய் உறைந்திருந்தது. ஒரு ஜோடியின் இல்லற வாழ்க்கை இனிதாய் ஆரம்பித்திருக்க, இன்னொரு ஜோடியோ தவித்து தத்தளித்து கொண்டிருந்தது. அறைக்குள் நுழைந்த கணத்திலிருந்தே இருவருக்குள்ளும் தவிப்பும் தடுமாற்றமும் போட்டி போட்டு கொண்டிருந்தது. வெளியிலிருந்து வந்து உடலை தழுவிச் சென்ற சில்லென்ற காற்றும், பால்கனி வழியாக பாய்ந்த நிலவின் ஒளியும், அனைத்திற்கும் மேல் இருவரின் மனதிலும் எரிந்து கொண்டிருந்த மோகம் என்னும் நெருப்பும் சேர்ந்து அவர்களை சுக அவஸ்தைக்குள்ளாக்கி கொண்டிருந்தது. கொண்டு வந்திருந்த பெட்டிக்குள் இருந்து இரவு உடையை தேடிக் கொண்டிருந்தாள் மித்ரா.
கரங்கள் தேடிக்கொண்டிருந்தாலும் கண்களோ ஓரப்பார்வையாய் தன்னவனைத்தான் நோட்டம் விட்டு கொண்டிருந்தது. அறைக்குள் நுழைந்ததிலிருந்தே அவனும் ஒரு மார்க்கமாகத்தான் சுற்றி கொண்டிருந்தான். மனைவியை கட்டி அணைத்து இதழ் சுவைத்து இன்னும் இன்னும் என கற்பனைகள் தறிக்கெட்டு ஓடினாலும் தேனிலவு வருவதற்கு முன்னால் வீராப்பாய் தான் பேசிய வார்த்தைகள்தான் அவன் மனதில் ஓடியது. ஹனிமூன்ல என்னை மயக்கலாம்னு பார்க்காதே, கையையும் காலையும் வச்சுக்கிட்டு அமைதியா இருக்கணும். நேரம் கெட்ட நேரத்தில் அவனது மனசாட்சி வேறு அவன் பேசிய வார்த்தைகளை நினைவுபடுத்தி கொண்டே இருக்க, ஓவரா பேசிட்டோம். இப்போ அவள் பக்கத்தில் போகவும் தயக்கமாக இருக்குது. என்ன செய்வது என்று தெரியாமல் கட்டிலில் வந்து படுத்தான். தன்னருகில் பெட்டியை வைத்து உள்ளே துளாவிக் கொண்டிருந்தவளின் மேல் அவன் கவனம் விழுந்தது. அதற்குள் இரவு உடையை எடுத்துக்கொண்டவள் குளியலறை நோக்கி நகர, மித்ரா, என்னுடைய ஷார்ட்ஸை எடுத்துக்கொடு. அவளை தடுத்திருந்தான் அவன். அவனுக்கு அவளை பார்வையிட வேண்டும். அதற்கு இந்த வேலை ஒரு சாக்கு. அவள் மீண்டும் தேட ஆரம்பிக்க அவன் மீண்டும் பார்வையிடலை ஆரம்பித்தான். நெற்றி, கருவிழி கண்கள், கூர் நாசி, செழித்த உதடுகள், சங்கு கழுத்து, அதற்கும் கீழ் பார்வை இறங்க ஒரு பெருமூச்சு அவனிடம். அவன் மனதில் சட்டென்று ஒரு பாடல் உதயமானது. பொதுவாக அவன் பாடல்கள் கேட்பது எல்லாம் இல்லை. மித்ராவை காதலிக்க ஆரம்பித்த பிறகுதான், அதுவும் அவ்வப்போது திடீர் திடீரென்று அவள் பாடும் பாடல்களால் தூண்டப்பட்டுத்தான் அவன் நிறைய பாடல்களை கேட்க ஆரம்பித்திருந்தான். அப்படி கேட்டபோதுதான் இந்த பாடல் அவனை பெரிதும் ஈர்த்தது. அப்பட்டமாய் தன் தாபத்தை வெளிப்படுத்துவதைப் போல் அமைந்த பாடல் வரிகளில் தன்னை தொலைத்து பல நாட்கள் இரவில் அவள் நினைவில் தூக்கத்தை தொலைத்திருக்கிறான். இப்பொழுது அந்த பாடல் மனதில் வலம் வர அவன் பாடிவிட்டான். செழித்த அழகில் சிவந்து நிற்கும் செந்தேனே, என் கழுத்து வரையில் ஆசை வந்து நொந்தேனே, வெறித்த கண்ணால் கண்கள் விழுங்கும் பெண்மானே, உன் கனத்த கூந்தல் காட்டுக்குள்ளே காணாமல் நான் போனேனே. அவனது பார்வை மோகவெறியுடன் அவளையேதான் மொய்த்தது. நீண்ட இடையை தொடும் அவளது கருங்கூந்தலின் மீது அவனுக்கு எப்பொழுதுமே மோகம்தான். அவளது கூந்தலில் முகம் புதைத்து தன்னை மறந்து காலங்கள் தொலைக்க வேண்டும் என்பது அவனது வெகுநாளைய ஆசையே. துணையை தேடுவதை நிறுத்தியவளாய் அவளது விழிகள் அதிர்ச்சியுடன் கணவனை நோக்கியது. இருதயத்தினுள்ளே உலையொன்று கொதிக்க, இந்த முடி போட்டு நான் என்னை மறைக்க, தொடட்டுமா தொல்லை நீக்க. பாடல் வரிகளில் தொக்கி நின்ற கேள்வி அப்பட்டமாய் அவன் கண்களில் மின்னியது. நேரடியாக கேட்கத்தான் ஈகோ தடுத்தது. எனவே பாடல் வரிகளின் மூலம் அவன் தன் மனதை கோடிட்டு காட்டிவிட்டான். பெண்ணவளுக்குத்தான் பெரும் அவஸ்தை. அவன் கண்கள் பாடல் கடித்து விழுங்குவது போல் பார்க்கும் பார்வை, எதுவுமே சரியில்லை. அவள் இதயம் வேறு பந்தய குதிரையாய் வேகம் எடுக்க, கையில் அகப்பட்ட துணியை அவனிடம் கொடுத்துவிட்டு குளியலறைக்குள் ஓடிவிட்டாள். ஏய் மித்து! அவள் கொடுத்த துணியை பார்த்தவனுக்கு ஒரு மாதிரியாகிவிட்டது. இதழ் கடித்து தனக்குள் புன்னகைத்து கொண்டவன் அதை தன்மேல் போட்டபடி கண்களை மூடிக்கொண்டான். உடைமாற்றி வந்தவளுக்கு அவன் படுத்திருந்த நிலையை கண்டதும் வெட்கம் ஓடி வந்து ஒட்டி கொண்டது. சீ, இதை எதுக்கு எடுத்தீங்க? நாணத்துடன் தடுமாற்றமும் சேர்ந்து கொள்ள அவள் அவனருகே விரைந்து அவன் மேல் கிடந்த துணியை எடுத்தாள். அதை தராமல் கைப்பற்றியவன், நான் கேட்ட ஷார்ட்ஸ்க்கு நீ எடுத்து கொடுத்த துணி இதுதான். அவன் வேறு விளம்பர பாணியில் தூக்கி காண்பிக்க, ஆழ்ந்த சிவப்பு வண்ண அவளது உள்ளாடை அவளை பார்த்து கண் சிமிட்டியது. ஐயோ விஜய், என் மானத்தை வாங்காதீங்க. அவள் எட்டி அதை பறிக்க முயல, துணியை பின்னால் இழுத்து போக்கு காட்டியவன் அதை தர மறுக்க, இவள் தடுமாறி விழுந்தது என்னவோ அவன் மார்பில்தான். அம்மா! விழுந்த அதிர்ச்சியில் கத்தியவள் அவன் அசந்த நேரமாய் பார்த்து அவன் கையிலிருந்த துணியை பறித்து கொண்டாள். ஒரு வெற்றி சிரிப்புடன் அவள் எழ முயல அவளால் எழ முடியவில்லை. அவன்தான் அவள் இடையை பற்றி தன்னோடு வெகு இறுக்கமாக அணைத்திருந்தானே, அவளால் எப்படி விலக முடியுமாம்? விஜய்! எழ முயன்று தோற்றவளாய் அவள் மீண்டும் அவன் நெஞ்சின் மீதே விழ, அது போனா போகட்டும். கண் சிமிட்டியவனின் குறும்பு பார்வையே சொல்லாமல் சொல்லியது அவன் மிச்சம் கூற வந்த வார்த்தைகளை. சீ! முகமோ மருதாணியாய் சிவந்துவிட அவளுக்குள்ளும் ரசாயன மாற்றம். தன்மேல் படர்ந்தவளின் பின்னந்தலை முடியை பற்றி தன்னை நோக்கி இழுத்தவனின் உதடுகள் தன் இணையை தேடி பயணமாக ஆரம்பிக்க, இருவரின் இதழ்களுக்கும் இடையே கையை வைத்து தடுத்தவள், ஹனிமூன்ல நீங்களா கிட்டே வந்தால் கூட நான் அலோ பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். இதழோர புன்னகையுடன் அவள் உரைக்க, சே ராட்சசி! பல்லை கடித்தபடி அவளை விலக்கி தள்ளிவிட்டு குளியலறைக்குள் சென்று விட்டான். அவளது சிரிப்பு சத்தம் அவனை தொடர்ந்தது.
ஆதவனின் மென்கிரணங்கள் மெத்தையில் படுத்திருந்த விஜயை சுகமாய் வருடிச் சென்றன. குப்புறப்படுத்தபடி அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தவனின் முகம் அந்த உறக்கத்திலேயும் அசௌகரியத்தை உணர்ந்ததாய் சுளித்தது. ஏதோ நீரின் ஓசையோடு சூரியனின் வெளிச்சமும் சேர்ந்து கொள்ள சிரமப்பட்டு கண் விழித்து எழுந்தமர்ந்தான். விழித்தவுடன் அவன் கண்கள் தேடியது என்னவோ மனைவியின் தரிசனத்தை தான். அறையைச் சுற்றி துளாவியவனின் பார்வையில் அவள் விழாமல் போகவும், எங்கே போனா? சற்று கடுப்புடன் எழுந்துதான் காலை கடன்களை முடிக்கச் சென்றான். டவலால் முகத்தை துடைத்தபடி வெளியே வந்தவனின் காதில் மீண்டும் நீரின் ஓசை விழ அவனது கால்கள் பால்கனியை நோக்கி நடந்தன. பால்கனி நிலைக்கதவில் சாய்ந்து நின்றவன் கண்கள் ரசனையுடன் எதிரே தெரிந்த காட்சியில் லயித்தது. அவனது மனையாள்தான் இரவு உடையுடன் அங்கிருந்த நீச்சல் குளத்தில் நீந்திக் கொண்டிருந்தாள். யாரும் இல்லை என்ற நினைவில் மிக மெதுவாக ரசித்து ரசித்து நீந்திக் கொண்டிருந்தவளை இரு ஜோடி கண்கள் அதைவிட ரசனையாய் ரசித்து கொண்டிருந்தது. கைகளை வீசி அனாயசமாக நீந்துபவளின் உடல் அழகு வெளிப்படுத்திய பரிணாமத்தில் அந்த ஆண்மகன் பித்தாகித்தான் போனான். அவன் உடல் சூடேற மூச்சுக்காற்றோ அனலாய் தகித்தது. அணிந்திருந்த ஷர்ட்டை கழட்டி எறிந்தவன் வெறும் ஷார்ட்ஸுடன் நீருக்குள் குதித்து விட்டான். திடீரென்று அவன் குதித்ததில் அந்த பகுதியிலிருந்த நீர் குப்பென்று மேலெழுந்து அருகில் நீந்திக் கொண்டிருந்த மித்ராவை முழுதாக நனைத்தது. முதலில் பயந்து மிரண்டவள் தன் கணவன் என்றதும், விஜய், நீங்களா? முகத்தில் வழிந்த நீரை கையால் வழித்தபடி அவனை நோக்கினாள். நீந்தி அவளருகே வந்தவன் அவளது இடையை பற்றி தன் வயிற்றோடு அணைத்தான். அவனது இந்த அதிரடியை அவள் எதிர்பார்க்கவில்லை. என்ன? தடுமாறியவள் இருவருக்கும் இடையில் இடைவெளியை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு தன் கரத்தை அவன் நெஞ்சில் வைக்க, இன்னொரு கையால் அவளது கரத்தை பற்றி பின்னால் முறுக்கியவனின் மேனி முழுதாய் அவள் மேல் சரிந்தது. மெல்லிய பாவையவளால் அந்த முரட்டு தேகத்தை தாங்க முடியுமா? பிடிமானம் இல்லாமல் அவள் நீருக்குள் அமிழ அவனது முரட்டு இதழ்களோ வெகு வேகத்துடன் அவளது இதழ்களை கவ்வியிருந்தது. இருவரும் சேர்ந்து நீருக்குள் மூழ்கி பிறகு வெளிவர இந்த அத்தனை போராட்டத்திலும் அவளது இதழ்கள் அவனிடம்தான் சிறைப்பட்டிருந்தது. முரட்டுத்தனமான முத்தத்தில் ஆரம்பத்தில் மயங்கி கிறங்கியவள் அவனது கரங்கள் நீச்சல் குளம் என்றும் பார்க்காமல் அவளது மேனியில் எல்லை மீறி ஆடைகளை களைய பார்க்க அவள் முழு பலத்தோடு அவனை தள்ளிவிட்டுவிட்டு நீந்திவிட்டாள். ஹேய்! சிறு கூச்சலுடன் அவளை பிடிக்கும் நோக்கத்துடன் விஜய் நீந்த அதற்குள் அவள் நீந்திச் சென்று கரையில் ஏறியே விட்டாள். ஷர்ட் வடிவிலான இரவு உடை மொத்தமாய் நனைந்திருக்க, விரிந்திருந்த கூந்தலோ அவளது இடைக்கும் கீழே பரவியிருந்தது. சொட்டு சொட்டாய் நீர்த்துளிகள் கூந்தல் முழுவதும். செழுமை மிகுந்த எழில் வளைவுகள் அப்பட்டமாய் அவள் அழகை வெளிப்படுத்த, ஆனவனுக்கோ நாடி நரம்பெங்கும் முறுக்கேறிய உணர்வு. ஒய்யாரமாய் திரும்பி நின்று அவனை நோக்கி மயக்கமான ஒரு பார்வையை செலுத்தியவள், ஹனிமூன்ல நீங்க தொட்டால் நான் அலோ பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். ரகசிய புன்னகையுடன் ஒற்றை விரலை நீட்டி வேண்டாம் என்பதாய் அவனை நோக்கி அசைத்துவிட்டு ஓடிவிட்டாள். அவள் தன்னிடம் விளையாடுகிறாள் என்பது அவனுக்கும் நன்கு தெரிந்தது. ராட்சசி! பல்லை கடித்து கொண்டாலும் மனைவியின் இந்த விளையாட்டு அந்த கணவனுக்கு பிடித்துதான் போனது. அவனது உதடுகளுக்குள்ளும் ஒரு ரகசிய புன்னகை. தொடரும்.